த ரவுண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் இந்த வாரம் கொரியன் படம் ஒன்று தமிழ் டப்பிங்கில் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு டீசெண்டான ஆக்ஷன் மூவி. ஹீரோ யாருன்னா நமக்கு பிடிச்ச தலை தான். அதாவது பெரும்பாலான கொரியன் ரசிகர்களுக்கு இவரை பிடிக்கும். டான் லீ தான் இந்த படத்தினுடைய ஹீரோ. எப்பயும் போல் போலீஸ் ஆஃபீஸர் தான் இந்த படத்துலையும். படத்தினுடைய ஓப்பனிங்கே பிலிப்பைன்ஸில் ஆரம்பிக்குது. ஒரு சின்ன பையனை விரட்டுறானுங்க பசங்க. அவன் கையில் ஒரு பென்ட்ரைவ் இருக்குது. போலீஸ்கிட்ட போய் நிற்கிறான். போலீஸையும் சேர்த்து வில்ல இறங்கி வந்து கழுத்தில் சொறி விட்டு பையனையும் கொண்டுட்டு கையில் இருக்கிற பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு போகிறான். இவர் தான் இந்த படத்தினுடைய வில்லன் கிம் மூ. இவர் ஒரு ராவான வில்லன். டைலாக்லாம் அதிகம் பேச மாட்டாப்புல, காரியத்தில் கணக்காக இருப்பாப்புல. கையில் ஒரு நைஃபு மட்டும் இருக்கும் சின்னதாக. இதுதான் அவருடைய அடையாளம். கட் பண்ணால் டாங்லியை காட்டுறாங்க. அவர் போலீஸ் அதிகாரியாக இருக்கார். இந்த ட்ரக்கு மாஃபியாவை பிடிக்கிறதுக்காக போகிறாரு. எல்லாம் சின்ன பசங்க தான். அங்கே சப்ளை பண்ணுறது, டெலிவரி பண்ணுறது எல்லாமே போய் பிடிக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஃபோன் இருக்கும். எல்லாமே வந்து ஆப்பில் சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. இவர் ஒன்று சொல்லுவாப்பில், இந்த ஆப்பை ஒர்க் அவுட் பண்ணவன் யார், அவனை பிடிச்சோம்னா இந்த ட்ரக் டீலிங் ஃபுல்லாகவே பிடிச்சிடலாம் நம்ம அப்படின்னு ஒரு கணக்கை போடுவாப்பில் டாங்லி. ஆனால் விஷயம் வேறு மாதிரி திரும்பும். டோட்டலாகவே வந்து ஆன்லைன் சீட்டாட்டத்துக்குள்ளார போகும். ஏன்னா நம்ம வந்து அந்த பேரை சொன்னோம்னா பிராண்ட் நேமாக ஆகிடும், அதை ப்ரமோட் பண்ணுற மாதிரியும் ஆகிடும். அதனால் இந்த ஆன்லைன் சீட்டாட்டத்துக்குள்ளார பின்புலம் போக ஆரம்பிக்கும். அந்த பையன்தான் ஃபஸ்ட்டில் ஓப்பனிங்கில் செத்தது. அவன் ஒரு ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணால் இது ஓப்பன் சோர்ஸாக யார் வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு தகுந்தது போல் இதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதான். அவன் க்ரியேட் பண்ண காரணமே காலேஜுக்குள்ளார வந்து என்ன சொல்ல, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக க்ரியேட் பண்ணதை தெரிய வர ஆரம்பிக்கும். அந்த பையனுடைய உடல் வந்து பிலிப்பைன்ஸ்லேருந்து கொரியா வந்த உடனே விசாரிக்க உள்ளே போனால் அவங்க அம்மா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, என் பையனை கொண்டவனை தயவுசெய்து தண்டிங்க அப்படின்னு. இதுவே ஹீரோவுக்கு வந்து வேதவாக்கு ஆகிடும். என்ன தான் பிரச்சனைகள் வந்தாலும் அவனை கொன்னவனை பழி வாங்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய படம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மோட்டோ. ஓப்பனிங்கில் அந்த பையனை கொன்ன கிம்முவுக்கு ஒரு காரணம் இருக்குது, இவனை எதுக்காக கொன்னான் அப்படிங்கிறதுக்கு. இதுக்கு லீடு யார் அப்படின்னா மோனோபொலியாக இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஆன்லைன் சீட்டாட்டத்தில் மோனோபொலியாக இருக்கக்கூடிய ஒரு ஐடி கை டாங் லீ. இவர் தான் வந்து ஏகப்பட்ட ஆன்லைன் கேமுக்கெல்லாம் வந்து மோனோபொலியாக இருக்காப்புல. அவர் வந்து கார்ப்பரேட்டு வில்லன். அதாவது எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடு, உனக்கு இவ்வளோ பிட்காயின் நான் தரேன் அப்படின்னு ஷேர் கொடுக்குறேன்ட்டு நிறைய பேரை ஏமாற்றி விட்ருக்காப்புல இந்த ஆள். ஆனால் இது நம்ம கிம்மு கிட்ட வேலைக்கு ஆகாது. ஒரு தடவை கிம்மு கிளம்பி கொரியாவுக்கு வராப்புல. இந்த கொரியா வர விஷயம் டான் லீக்கு தெரிய வருது. இப்போ கிம்மு லீ டாங்கை கொன்னாரா இல்லை அவங்ககிட்ட ஷேரை வாங்கினாரா அப்படிங்கிறதும், டாங்லி கிம்முவை பிடிச்சா அப்படியா அதையும் சேர்த்து லீடாங்கையும் பிடிச்சாரா அப்படிங்கிறது தான் படம். இந்த பேர் தான் கொஞ்சம் குழப்புது. ஆனால் ஹீரோ வில்லை, இந்த பக்கம் ஐடி வில்லை அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா புரிஞ்சிடும். இந்த படத்தில் வந்து காமெடியாக கொண்டுட்டு போயிருப்பாங்க. முழுக்க பெரிய ஹெவி ஆக்ஷன்லாம் எல்லாம் இருக்காது. நம்ம ஹீரோ பற்றி தான் தெரியுமே, 2 பஞ்சு முடிஞ்சது எவனாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி. ஆன்லைன் கேமிங்கை வந்து போலீஸே நடத்துறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று பண்ணுவாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஆன்லைன் கேம் வந்து கொரியாவுக்குள்ளே நடத்திட்டு இருந்த ஒரு கோமாளியை பிடிச்சி அவனுக்கு ஒரு அமெரிக்கனோட எஃப்டியோட கார்டை ஒன்று கொடுத்துரும். அவனுக்கு எழுத படிக்க தெரியாதனால இது வந்து கொரியாவுடைய டார்க் ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லி அவனை ஏமாற்றுவான். அது நல்ல காமெடியாக இருக்கும். ஆனால் படத்துக்குள்ளே அங்கங்கே வந்து காமெடி எலிமெண்ட்டாக கொண்டுட்டு போயிருப்பாங்க. ஒரு டீசெண்டான ஆக்ஷன் படம் தான் இந்த படம். தமிழ் டப்பிங்கில் இருக்குது, ப்ரைமில் இருக்குது. பாருங்கள். இந்த படத்தை பற்றியான கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேபோல் நம்ம சேனலில் மற்ற படங்கள்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். புது படங்கள் எல்லாமே இருக்குது, டப்பிங் படங்களும் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு அந்த சேனலை ஷேர் பண்ணி விடுங்க.